ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மாங்காய் 2 நம்பர், அது 3 கப் இருந்துச்சு, அதாவது 3/4 கிலோ. அடுத்தது உப்பு 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 100 to 180 மில்லிலிட்டர். இப்போ நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு நல்ல கிளாத் வச்சுட்டு, க்ளீனான கிளாத் வச்சுட்டு நல்லா ஒரு துளி கூட ஈரம் இல்லாத மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க. 2ஐயும் நீட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 மீடியம் சைஸ் மாங்காய் தான். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறதா இருந்தால் 1 எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி மாங்காய் வேணும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. சைஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் காட்டுற பாருங்கள், அந்த சைஸில் இருந்தால் போதும். பாருங்கள், இதான் ஸ்டாண்டர்ட் சைஸு. அப்ராக்சிமேட்டாக அந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ கப்பில் நான் அளந்து காட்டுறேன். பாருங்கள், 1 கப் எடுத்தாச்சு. 2 கப், 3 கப், டோட்டலாக 3 கப் இருக்குது. அதாவது 3/4 கிலோ இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் இதை விட அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டீங்க, 1 கிலோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். 3/4 கிலோ மாங்காய்க்கு 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 1 கிலோ எடுக்கிறதா இருந்தால் 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 கிலோ எடுக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன். இப்போ அந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் தனியாக தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ இதை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், நிறைய தண்ணி வருது. இந்த ஃபுல் தண்ணியும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு விட்டு எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்தால், அதாவது ஈரப்பதம் இருந்தால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணியில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ட்ரையாக தான் இருக்குது. இப்போ இது கூட சேர்த்துறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கூடாது, சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்குது. இப்போ கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் கூட 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வெந்தயம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலருக்காக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காரமும் கரெக்டாக இருக்கும் அண்ட் கலரும் நல்லா வரும். இப்போ வந்து அந்த அதே பேனில் ஒரு 120 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 120லேருந்து 150 வரைக்கும் சேர்த்துக்கலாம். 150 சேர்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் முதங்க நல்லா வரும். இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடுகு போட்டுடலாம். இந்த கடுகு போட்டதுக்கப்புறமா கடுகு வெடிக்கட்டும். பாருங்கள் நல்லா கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய் இந்த மசாலாலாம் வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அந்த வெந்தயம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் நல்லா மணக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜார்லேயோ ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பாட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஏர் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மூடினா வந்து காற்று உள்ளே போகாமல் இருக்கணும். இது வந்து நல்லா இந்த மாங்காய் வந்து இந்த எண்ணெயில் ஊற தான் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்பூன் உள்ளே விடும்போது அந்த ஸ்பூனில் எந்த ஈரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு துளி கூட ஈரமே இருக்கக்கூடாது. அப்படி ஈரம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ வந்து அருமையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.